லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த ஷாக் அப்சர்வர் வீடியோவில் ஒரு பந்தை செவுத்தில் எரிஞ்சு அதை காட்டியிருப்பேன். பந்து கீழ் நோக்கி அடிக்கப்படும் போது அது அதிக இயக்க ஆற்றலை பெற்று மீண்டும் மீண்டும் மேலேயும் கீழையும் அசைவதன் மூலம் அலைவர தொடங்குகிறது. ஆசிலேஷன் அப்படின்னு இதை சொல்லுவோம். பந்து எழும் உயரம் அதிகமாக இருந்ததால் அது மீண்டும் கைக்கு திரும்பும் நேரம் அதிகரிக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோவில் நடந்த நிகழ்வும் இப்போ நான் செஞ்சு காட்டினதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது இதில் ஒரு பால் அதை தரையிலே நம்ம தட்டி தட்டி ஆடுறதும், ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் ஒரு 50 மீட்டர் 20 மீட்டருங்கிற ஹைட்டில் போய் நம்ம அந்த பந்தை அடித்து அது மேலே எழும்பி வரும்போது பிடிக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம். ஆனால் இது நேரடியாக ஷாக் அப்சர்வரோட நம்ம ஒப்பிடக்கூடாது. அது ஏன், அதை பற்றி இப்போ பேசுவோம். ஏனெனில் பந்து கீழே விழ எடுக்கும் நேரம் t ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g என்ற சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது. எனவே மொத்த ஆசிலேஷன் பீரியட் அலைவு காலம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். t approximately equals 2 times square root of 2h/g ஆக அமைகிறது. இதன் பொருள் என்னவென்றால் பந்து எழும் உயரம் அதிகரிக்க அதன் அலைவு காலம் ஆசிலேஷன் நீளமாகிறது. இதனால் பந்து கைக்கு திரும்ப சற்று தாமதமாகிறது. மேலும் அதன் இயக்கம் மெதுவாக நிகழ்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆற்றல் இழப்பு டேம்பிங் குறைவாக இருப்பதால் பந்து எழும் செயல் நீண்ட நேரத்திற்கு தொடர்கிறது. ஆனால் ஒரு அதிர்வு உறிஞ்சி அதான் ஷாக் அப்சர்வர் இதிலிருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்டது. ஏனெனில் ஒரு சமன்பாட்டை இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. mx +cx +kx = 0. இதை சைடில் கொடுக்குறேன். இது நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் அப்ளிகபிளாக இருக்காது, தேவைப்படாது. இருந்தாலும் சமன்பாட்டை தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அதில் தான் இதை விவரிக்கப்படுகிறது. ஆற்றல் இழப்பு மிகுந்த ஒரு அமைப்பாகும். இத்தகைய அமைப்பில் ஆற்றல் இழப்பு செயல்பாடு ஆற்றலை மிக விரைவாக உறிஞ்சி அலைவுறுதலை அதாவது ஆசிலேஷனை முழுமையாக நிறுத்தி விடுகிறது. அதனால் பால் தட்டி மேலே வர்றதையும் ஷாக் அப்சர்வர் ரிட்டர்ன் ஆகிறதையும் ஒப்பிடுதல் தவறு. ஆற்றல் இழப்பு மிகுந்த அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பெருசாக நினச்சி பயப்பட வேண்டாம். டேம்ப்டு அப்படின்னு சொல்கிற அந்த இதை தான் வார்த்தையை தெளிவான தமிழில் இப்படி தான் அதை சொல்ல முடியும்.